Bien, mes frères et sœurs, bonjour à tous. சகோதர சகோதரிகளே வணக்கம். Je vous salue donc de tout cœur முழு மனதுடன் உங்களுக்கு வணக்கம் சொல்கின்றேன். et je suis உங்களை வாழ்த்துகிறேன். heureux d'être avec vous aujourd'hui. இந்த தினத்திலும் உங்களுடன் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதிலே அதிக சந்தோஷம் அடைகிறேன். Alors je vais merci frère pour la présentation. சகோதரனுக்கு நன்றி என்னை பற்றி சொன்னதுக்கு. Je vais me présenter un peu plus. நான் என்னை பற்றி அதிகமாக சில விஷயங்களை சொல்லப் போகின்றேன். Alors je suis donc Stéphane Eucharis. நான் ஸ்டெஃபான் உகாரிஸ். Donc je suis le responsable du département de la jeunesse adventiste à la Fédération France Nord. ஃபெடரேஷன் அட்வென்டிஸ்ட் வாலிபர்கள் இலாக்காவின் தலைவராக நான் இருக்கின்றேன். Voilà, je suis marié à Sarah, mon épouse. எனக்கு திருமணமாகி என் மனைவி பேர் சாரா. Nous avons deux garçons, Ethan qui a 16 ans et Eden qui a 10 ans. எங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் உண்டு. எத்தான் 16 வயசு, ஏதன் 10 வயசு. Là, ce matin, ils sont à l'église de Bagneux, puisque les garçons ont leurs amis et leur activité à Bagneux, donc ils vont à Bagneux. அவங்க இப்போ இந்த காலை வேளையிலே பங்கிய சபையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே நிகழ்ச்சிகள் உண்டு நடக்கின்றன. Voilà, j'ai 45 ans. எனக்கு 45 வயது ஆகின்றது. Et avant d'être pasteur, j'étais enseignant. நான் போதகர் ஆவதற்கு முன்பாக நான் ஆசிரியராக இருந்தேன். Donc j'aime beaucoup expliquer des choses. இப்போ எனக்கு காரியங்களை எடுத்து சொல்வது என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Ok. Vous avez les salutations de la fédération. ஃபெடரேஷன் உங்களுக்கு வாழ்த்துதல்களை சொல்கின்றது. Voilà. Et l'idée, c'est que vous puissiez vous sentir toujours proche de la fédération. நீங்களும் ஃபெடரேஷனுடன் அதிகமாக நெருங்கி இருப்பது நல்ல விஷயம். Ok. J'aimerais commencer avec une promesse. இந்த செய்தியை நான் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி துவக்க ஆசைப்படுகின்றேன். Est-ce que vous aimez les promesses? உங்களுக்கு வாக்குத்தத்தம்னா ரொம்ப பிடிக்குமா? Ouais. Qu'est-ce qui pose problème? Qu'est-ce qui peut poser problème avec les promesses? வாக்குத்தத்தத்திலே என்ன பிரச்சனைகள் நாம சந்திக்கலாம்? À votre avis? La personne qui fait la promesse. Ouais. வாக்குத்தத்தத்தை செய்யும் நபருடன் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். Les jeunes, qu'est-ce qui peut être problématique avec les promesses? வாலிபர்களே, வாக்குத்தத்தங்களை வைத்து நம்ம என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வரலாம்? Il n'y a aucun problème avec les promesses, non? வாக்குத்தத்தங்களுடன் எந்த பிரச்சனையும் இல்லையா? Les jeunes? வாலிபர்களே, vous êtes timide. நீங்க வெட்கப்படுறீங்க. Le problème avec les promesses, c'est lorsqu'elles ne sont pas tenues. வாக்குத்தத்தங்களுடன் உள்ள பிரச்சனை என்னன்னா ஒரு வாக்குத்தத்தத்தை வாக்கு சொல்லி அது கடைசியில் நம்ம அதன்படி நடக்காமல் இருக்கும்போது தான். Une promesse est très spéciale parce qu'en fait, la personne qui reçoit la promesse, normalement, elle a rien demandé. இப்போ ஒரு வாக்குத்தத்தம் என்பது அது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தை பெறும் நபர் அவங்க எதுவுமே கேட்கல. Elle est peut-être assise un sabbat matin à l'église. அவங்க ஒரு ஓய்வு நாள் காலை வேளையிலே அவங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். Et elle est là et elle participe à son temps d'adoration. அவங்க இங்க உட்காந்துக்கிட்டு இந்த தெய்வீக ஆராதனையிலே பங்கு பெற்றுக்கொள்கிறாங்க. Et tout à coup, sans qu'elle n'ait rien demandé, quelqu'un vient lui faire une promesse. இப்போ திடீர்னு சம்பந்தம் இல்லாம எதுவுமே கேட்காமல் ஒருத்தவங்க ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த நபரிடம் சொல்கின்றார்கள். Deuxièmement, la promesse, sa particularité, c'est qu'elle va induire quelque chose chez la personne qui attend la promesse. வாக்குத்தத்தம் என்பது இரண்டாவது விஷயம் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் நபரிடம் ஒரு விஷயத்தை அந்த வாக்குத்தத்தம் ஏற்படுத்தும், ஒரு உணர்வை. Ça crée de l'attente. அது எப்படின்னா காத்திருப்பதலை ஏற்படுத்துகின்றது.
Si un enfant, vous ne lui dites rien, il va rien attendre. இப்போ ஒரு பிள்ளையிடம் வந்து நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து எதையும் காத்து கொண்டிருக்காது. Mais si à ce même enfant, vous lui dites, ce soir, nous irons au McDo, ஆனா அதே பிள்ளைகிட்ட வந்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வந்து மகதுநாளுக்கு போய் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையிடம் நீங்க சொன்னீங்கள் என்றால் tout de suite, ça crée de l'attente. அப்போ உடனே வந்து அந்த பிள்ளை வந்து காத்து கொண்டிருக்க ஆரம்பிக்கும். OK? Et si la promesse est tenue, ça crée de la joie. அப்போ வந்து அந்த வாக்கின்படி வந்து மகதுநாளுக்கு போய் சாப்பிட்டால் அந்த பிள்ளை வந்து இன்னும் அதிகமாக சந்தோஷப்படும். Si la promesse n'est pas tenue, ça crée de la déception. ஆனால் இதே வந்து அந்த வாக்கின்படி வந்து பெற்றோர்கள் செய்யவில்லை என்றால் அந்த பிள்ளைக்கு வந்து சோர்ந்து போயிடும். Donc il faut toujours faire attention aux promesses que nous donnons. அப்போ நம்ம வந்து கொடுக்கும் வாக்குகளை நம்ம வந்து எப்படிப்பட்ட வாக்குகளை கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியம். Ok, ce matin, j'aimerais vous parler d'une promesse qui a été donnée par une personne qui tient toujours ses promesses. இன்னைக்கு வந்து இந்த காலை பொழுதிலே வந்து தம்முடைய வாக்குகளின்படி எப்பொழுதும் நடக்கிற ஒரு நபரை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன், பேச ஆசைப்படுகின்றேன். De qui s'agit-il à votre avis? உங்களை பொறுத்த வரைக்கும் யார் அது? Dieu, le Seigneur Jésus. தேவன். Ok. Lisons ensemble சேர்ந்து வாசிப்போம். Jean chapitre 9, யோவான் 9 versets 1 à 5. 1 5 வரைக்கும். Jean chapitre 9, versets 1 à 5. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகின்றது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கின்றேன் என்றார். Ok. La promesse ici pour nous ce matin, mes amis, இந்த காலை பொழுதிலே நமக்கு கொடுக்கப்படும் வாக்குத்தத்தம், c'est que Jésus a la capacité de créer la lumière où il y a des ténèbres. இருட்டிலும் வெளிச்சத்தை ஏற்படுத்த தேவனுக்கு வல்லமை உண்டு. Juste après, si vous lisez, vous continuez l'histoire, vous allez voir que après Jésus va faire un miracle en rendant la vue à un aveugle. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பிறவி குருடனுக்கு வந்து தேவன் வந்து பார்வையை கொடுப்பதை நம்மால வாசிக்க முடியுது. Il va faire de la boue et il va appliquer la boue sur les yeux de l'aveugle et après il va se rincer et le monsieur aveugle va voir. சேற்றை அங்கே வந்து கலந்து அந்த சேற்றை எடுத்து வந்து அந்த குருடனோட கண்ணில் வந்து பூசினவுடன் அந்த குருடனுக்கு வந்து கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடுது. நம்ம வாசிக்க முடியுது அந்த பகுதியில். Et là tout le monde est choqué parce que le monsieur il est aveugle de naissance. அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏன்னா வந்து இது பிறவி குருடன், பிறந்த முதல் அந்த நபருக்கு வந்து கண்ணு தெரியாம இருந்துச்சு. S'il est aveugle de naissance, ça veut dire qu'il a un problème neurologique, une malformation qui fait qu'il ne pourra jamais voir de sa vie. அப்போ வந்து பிறந்த முதல் இப்படி கண்ணு தெரியாம இருந்தால் அந்த நபருக்கு வந்து கண்டிப்பாக மூளையில் வந்து சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அப்போ வந்து வாழ்க்கை முழுவதும் எது செய்தாலும் வந்து பார்வையை திருப்பி கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு இது. Et pourtant, ஆனாலும் par la grâce de Dieu, தேவனின் கிருபையால் il peut voir. அவருக்கு திருப்பி பார்வை கிடைத்தது. C'est une démonstration de la puissance de Jésus à être la lumière. தேவனோட வல்லமை வந்து வெளிச்சமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வெளிக்காட்டவே இது நடந்தது. Le monsieur était dans les ténèbres. இந்த நபர் வந்து இருட்டிலே இருந்தார். Et après l'intervention de Jésus, il est dans la lumière. தேவன் அங்க வந்து அந்த அற்புதத்தை செய்தவுடன் அந்த நபருக்கு வந்து வெளிச்சம் கொடுக்கப்பட்டது. La promesse ici, இங்க நம்ம பார்க்கும் வாக்குத்தத்தம், c'est que Jésus se présente comme étant la lumière du monde. தேவன் வந்து இங்க உலகத்தின் வெளிச்சமாக இங்க காணப்படுகின்றார். La lumière du monde, c'est pas uniquement une lumière matérielle, physique. உலகத்தின் வெளிச்சம் என்பது வந்து நம்ம காணும் விஷயமாக மட்டும் இல்லாமல், Jésus, la lumière du monde, c'est Jésus, la lumière de tous les hommes.
தேவன் இயேசு உலகத்தின் வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மனிதனின் வெளிச்சமாகவும் இயேசு இருக்கின்றார். C'est-à-dire des êtres, nous, moi, qui sommes multidimensionnels. அதாவது ஆத்துமாக்கள் வந்து பல உருவங்கள் உண்டு. Nous avons donc une dimension physique, c'est normal. இப்ப நமக்கு வந்து பல பாகங்கள் உண்டு. அதுல வந்து நமக்கு வந்து முதலாவதாக சரீரபூர்வம். OK, nous avons une dimension psycho-émotionnelle. அதே போல வந்து நம்ம வந்து யோசிக்கும் விதங்களும் உண்டு. La Bible présente ça comme étant le cœur ou l'âme. வேதாகமம் வந்து அது வந்து இதயம் அதே போல ஆத்துமா அப்படின்னு சொல்கின்றது. C'est ce qui nous différencie des robots. இதுதான் வந்து நமக்கும் இந்த ரோபோக்களுக்கும் வந்து வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றது. Nous avons des sentiments, அதே போல நமக்கு உணர்வுகளும் உண்டு. des émotions. உணர்வுகள் உண்டு. OK, et nous avons aussi, pour finir, une dimension spirituelle. அதே போல முடிக்கும் வண்ணமாக நமக்கு வந்து ஆவிக்குரிய விஷயங்களிலும் நமக்கு வந்து விஷயங்கள் உண்டு. Jésus est la lumière de toutes ces dimensions dans ma vie. நமது வாழ்க்கையில வந்து இயேசு என்பவர் இந்த ஒவ்வொரு பாகத்திலும் நமக்குள்ள இந்த ஒவ்வொரு பாகத்திலும் Il est la lumière pour mon corps. நமது சரீரத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்றார். Il est la lumière pour mes émotions, ce que je vis, நமது உணர்வுகளுக்கு வெளிச்சமாக இருக்கின்றார். ce que j'ai vécu, நான் வாழ்ந்ததற்காகவும் அவர் வெளிச்சமாக இருக்கின்றார். ce que j'ai vécu dans le passé et qui me poursuit jusqu'à maintenant dans le présent. நான் வந்து முன் வாழ்ந்த விஷயங்களுக்கும் நான் வந்து இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கும் எனக்கு வெளிச்சமாக தேவன் இருக்கின்றார். Jésus est également ma lumière spirituelle. இயேசு என்பவர் வந்து எனது ஆன்மீக விஷயங்களுக்கும் வெளிச்சமாக இருக்கின்றார். Il est une lumière pour chacun d'entre nous. நம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இயேசு வெளிச்சமாக இருக்கின்றார். C'est la promesse que je voulais partager avec vous aujourd'hui. இந்த காலை பொழுதிலே நான் உங்களுடன் பகிரும் வாக்குத்தத்தம் இதுவே. Je vais prier maintenant. நான் இப்பொழுது ஜெபம் செய்ய போகின்றேன். Si tu te sens d'une manière ou d'une autre dans les ténèbres, நீங்கள் இருட்டிலே இருப்பதை போல நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், que ce soit au niveau de ton corps, நீங்கள் சரீரபூர்வமாக அப்படி உணர்ந்தீங்கன்னா, c'était le cas de ce monsieur, இந்த பிறவி குருடனும் இப்படித்தான் இருந்தார். que ce soit au niveau de ta psycho-émotion, de ce qui fait de toi un être humain, இல்லைன்னா அந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் வந்து இருட்டிலே இருப்பது போல நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், que ce soit au niveau de ta spiritualité, இல்லை என்றால் ஆன்மீக விஷயத்திலே நீங்கள் வந்து இருட்டில் இருப்பது போல நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், ta connexion avec Dieu. தேவனுடன் உள்ள அந்த உறவு. Si c'est ton cas, alors que je vais prier maintenant là, இப்பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டால் என்றால், இப்போ நான் ஜெபம் செய்யும் போது réclame la lumière de Jésus dans ta vie. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வெளிச்சத்தை கேளுங்கள். Prions ensemble. ஜெபம் செய்வோம். Seigneur, notre Dieu, notre Père, தேவனே எங்கள் பிதாவே, tu habites une lumière inaccessible. நீங்க வந்து எங்களால் எட்ட முடியாத ஒரு வெளிச்சமாக இருக்கின்றீர்கள். Les anges qui t'entourent sont glorieux. உங்களை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு தேவதூதர்களும் மகிமை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். Là où tu es, il n'y a pas de ténèbres. நீர் இருக்கும் இடங்களில் இருட்டு என்பதே இல்லை. Par contre, ici-bas sur terre, parfois il y a des ténèbres. ஆனால் இவ்வுலகத்திலே இருட்டு அதிகமாக இருக்கின்றது. Et même lorsque le soleil brille comme aujourd'hui, இந்த காலை பொழுதிலே இருப்பது போல வெயில் காணப்பட்டாலும் on peut parfois être dans les ténèbres. நாங்கள் வந்து சில வேளைகளில் இருட்டிலே இருப்பதுண்டு. Les ténèbres de la maladie, comme le monsieur dans la Bible. வேதாகமத்தில் நம்ம வாசித்து போல இந்த நோய்களின் இருட்டு. Les ténèbres de l'anxiété, des angoisses, de la tristesse. பயம் அதே போல கவலை என்னும் இருட்டு. Les ténèbres de la déconnexion spirituelle d'avec toi. அதே போல வந்து உங்களை விட்டு தூரமாக இருக்கும் இருட்டு. Seigneur Jésus, tu nous dis que tu es la lumière du monde. நீர் சொல்கின்றீர்கள் இந்த மாதிரி வந்து வெளிச்சத்திற்கு உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்றீர்கள் என்று. Alors maintenant, je t'en prie au nom de Jésus, mon Père. ஆதலால் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் என் பிதாவே. Vois chacune des personnes ici présentes dans cette pièce. இந்த ஆலயத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரையும் கண்ணோக்கி பாரும். Vois également toutes les personnes qui nous suivent sur YouTube. யூடியூபிலே பார்க்கும் ஒவ்வொரு நபர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்கின்றேன். Et envoie à chacun d'entre nous maintenant, Seigneur, இந்த வேளையிலே தேவனே எங்களிடம் அனுப்பும் un faisceau lumineux de gloire qui vient de ton trône de gloire.
உங்களுடைய மகிமையின் சிங்காசனத்திலிருந்து மகிமையின் வெளிச்சத்தை எங்கள் மேல் அனுப்பும். Fais briller sur nous ta lumière maintenant. எங்கள் மேல் உங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும். Et chasse toutes les ténèbres de nos vies. எங்கள் வாழ்க்கையிலிருந்து அனைத்து இருட்டுகளையும் விலக்கி எங்களை வழிநடத்தும். Brise les chaînes, Seigneur. எங்கள் சங்கிலிகளை விலக்கும். Libère tes enfants. உம்முடைய பிள்ளைகளை ரட்சியும். Libère les familles. உம்முடைய குடும்பங்களை ரட்சியும். Libère les couples. தம்பதிகளை ரட்சியும். Libère ton Église. உம்முடைய ஆலயத்தை, உம்முடைய திருச்சபையை ரட்சியும். Et que nous soyons la lumière du monde. இப்படியாக நாங்களும் வந்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Inspire-nous durant les autres textes que nous allons lire tout à l'heure. நாங்கள் வாசிக்க போகும் வேத பகுதியிலிருந்து எங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். Parle à nos cœurs. எங்கள் இதயங்களில் பேசும். Et que toute la gloire te revienne à toi seul. உமக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. Au nom de Jésus. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். Amen. Amen. Aujourd'hui, j'aimerais continuer dans cette réflexion. நான் தொடர்ந்து வந்து இதே விஷயத்தை பற்றி நான் பேச ஆசைப்படுகின்றேன். Relative à la lumière que nous sommes. வெளிச்சமாகிய நாம் அப்படின்னு சொல்லி நான் பேச ஆசைப்படுகின்றேன். En l'illustrant avec une histoire qui se trouve dans l'Ancien Testament. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் கதையை வைத்து நான் பேச ஆசைப்படுகின்றேன். C'est une histoire que je trouve incroyable. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கதையாக இருக்கின்றது. L'histoire d'une personne extrêmement persévérante. அதிக விசுவாசம் உள்ள ஒரு நபரை பற்றின ஒரு கதை. Et qui a souhaité briller pour Dieu en dépit des obstacles. பல தடைகள் வந்தாலும் தேவனுக்காக ஜொலித்த ஒரு நபர். Mais avant d'arriver à cette personne, on va parler d'une personne qui existe, qui vit au même moment que cette personne-là. ஆனா அந்த நபரோட கதையை பார்ப்பதற்கு முன்பாக அதே காலகட்டத்தில் வாழ்ந்த இன்னொரு நபரோட கதையை நம்ம பார்க்க போகின்றோம். C'était une époque où il n'y a pas d'iPhone. அந்த காலத்துல அந்த ஐபோன்லாம் கிடையாது. Il n'y a pas non plus d'élection. அதுபோல இந்த தேர்தல் அதெல்லாம் கிடையாது. Il n'y a pas non plus de supermarché pour faire ses courses. அதுபோல அந்த சாமான்களை வாங்குவதற்காக இந்த சூப்பர் மார்க்கெட் கடைகள், பெரிய கடைகள் எல்லாம் இல்லாமல் இருந்தது. C'est une époque où il y a des rois. அந்த காலத்திலே ராஜாக்கள் இருந்தார்கள். Nous sommes ici environ 1100 avant notre ère. கிமு 1100 வருஷத்திலே நடக்கும் கதை. Nous sommes en Palestine. இது வந்து பாலஸ்தீன்ல நடக்கும் கதை. Ok, vous voyez, c'est une région semi-désertique. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வனாந்தரம் கலந்த ஒரு இடம். À l'époque, les gens sont essentiellement agriculteurs. அந்த காலத்துல வந்து அதிகமாக விவசாயிகள் தான் அந்த இடத்துல காணப்பட்டார்கள். Et très pauvres. ரொம்ப எளிமையான ஜனங்கள் தான் அங்க இருந்தாங்க. Le peuple d'Israël à cette période a décidé de choisir un roi. அந்த சமயத்திலே இஸ்ரேல் மக்கள் வந்து ராஜாவை தெரிந்து கொள்ள முடிவெடுத்தார்கள். Ils se sont dit, nous voulons un roi comme les autres. அப்ப அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து மற்ற ஜனங்களை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். Et donc ils ont choisi un roi qui allait ressembler à un roi. அப்ப வந்து ராஜாவை போல உள்ள ஒரு மனிதனை இஸ்ரேல் மக்கள் வந்து தெரிந்து கொண்டார்கள். Alors à quoi ça ressemble un roi? அப்போ ராஜா என்பவர் வந்து அவர் எப்படி இருப்பார்? Un roi normalement il est grand. ராஜா என்பவர் வந்து உயரமாக, il est fort, நல்ல திடமாக, il est beau, அழகாக. C'est ça ou pas? இப்படி தானே? Non? இல்லையா? Un petit peu. Ok. Il est super musclé. நல்ல பயங்கரமா மசில்ஸ்லாம் வச்சிருப்பாரு. Il sait faire la guerre. அவருக்கு சண்டை போட தெரியும். Et c'est plutôt bien parce qu'il y avait une personne en Israël qui ressemblait à tout ça. இது நல்ல விஷயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில வந்து இப்படிப்பட்ட ஒரு நபர் அவங்க காணப்பட்டார்கள். Premier verset, 1 Samuel chapitre 9 verset 2. 1 சாமுவேல் 9 வசனம் 2. 1 Samuel 9 verset 2. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோலுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான்.
Alors ça correspond à la description ou pas? இப்போ நான் சொன்னபடி வந்து இந்த வாலிபன் இருந்தானே, C'est un homme d'élite. இவர் வந்து நல்ல உயர்ந்த மனிதனாக இருந்தார். Il est au-dessus du lot. இவர் வந்து எல்லாவற்றையும் விட உயர்ந்த மனிதனாக இருந்தார். C'est un homme beau. அழகு உள்ள சௌந்தரியமான ஒரு மனிதனாக இருந்தார். C'est ça, hein? Ouais, c'est ça. C'est un beau. Et il n'est pas juste beau. அழகு மட்டும் கிடையாது, Il est plus beau qu'aucun des Israélites. அங்குள்ள இஸ்ரேல் மக்களை விட அனைத்து இஸ்ரேல் மக்களிலும் அதிக அழகுள்ளவராக இருந்தார். Et c'est pas fini. Et en plus de ça, il est grand. இதோட மட்டும் முடியல, அவர் அதிக உயரமாகவும் இருந்தார். Ouais. Il les dépasse tous de la tête. எல்லாரை விடும் அதிக உயரமாக அந்த வாலிபன் இருந்தான். Ça, c'est la réponse à tous les critères du roi dont on a besoin. அப்போ வந்து இந்த ராஜாக்கு வந்து ராஜானா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் வந்து நினைத்து கொண்டார்கள். அந்த நினைத்தபடி எல்லாவற்றிற்கும் தக்கதாக அந்த வாலிபன் இருந்தான். Malheureusement, ஆனால் et hélas, même si d'apparence il semblait cocher toutes les cases, வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபெக்டான ஒரு வாலிபனாக காணப்பட்டாலும் Saül ici semblait ne pas avoir le bon fond. சவுலுக்கு வந்து நல்ல மனதில்லாத ஒரு மனிதனாக சவுல் இருந்தார். Il donnait l'impression d'être une lumière pour les autres, மற்றவங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சமாக இருக்கும்படி காணப்பட்டாலும் mais malheureusement, c'est pas la lumière qu'il a apportée aux autres, mais les ténèbres. ஆனால் வந்து மற்றவங்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்காமல் மற்றவர்களிடம் இருட்டை கொண்டு செல்லும் மனிதனாக இருந்தார். Il était mis en avant sous les feux des projecteurs, on ne voyait que lui. எல்லாருமே வந்து அந்த மனிதனை மட்டும் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. Malheureusement, au fond de lui, il n'y avait que des ténèbres. ஆனால் அவனுக்குள் பார்க்கும்போது வெறும் இருட்டு நிறைந்த மனிதனாக காணப்பட்டார். Et voici la manière avec laquelle le Seigneur exprime ça dans 1 Samuel 13 à partir du verset 13. அப்போ 1 சாமுவேல் 13 வசனம் 13ல இருந்து நம்ம வாசிக்கும்போது தேவன் இப்படியாக சொல்கின்றார். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். 14 aussi. இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். Merci. Ici, l'auteur est clair. அப்போ வந்து இங்க தெளிவாக சொல்லப்படுகின்றது, le Seigneur va se chercher un homme selon son cœur. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின்படி ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. Et ça va être très intéressant de comprendre ça pour comprendre la suite de ce qu'on va dire juste après. இதை வந்து ஒழுங்காக புரிந்து கொண்டால்தான் அடுத்து நம்ம வந்து வாசிக்க போவதை ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியும். Il faut donc maintenant trouver un homme selon son cœur pour diriger le peuple. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனத்தை நடத்த வந்து இன்னொரு ராஜாவை தேட வேண்டும். Et le leader spirituel à l'époque, c'est le prophète Samuel. அப்ப அந்த காலத்துல வந்து ஜனங்களை நேர்வழியில் நடத்தும் தீர்க்கதரிசி வந்து சாமுவேலாக தான் இருந்தார். C'est lui qui a trouvé Saül. அந்த சாமுவேல் தான் வந்து சவுலை தேடி கண்டுபிடித்தார். C'est lui qui entend la voix du Seigneur lui parler. அவர் தான் அந்த சாமுவேலுக்கு தான் வந்து தேவன் பேசும் வார்த்தைகளை கேட்கும் நபராக இருந்தார். Il est le représentant de Dieu sur terre. இந்த உலகத்திலே தேவனை வெளிப்படுத்தும் நபர் சாமுவேலாக இருந்தார். Et il est malheureux. ஆனால் சாமுவேல் வந்து சந்தோஷமாக இல்லை. Il est triste, il pleure. சாமுவேல் வந்து கவலையிலே அழுது கொண்டிருக்கின்றார். Il porte le deuil. அவர் வந்து கவலையிலே இருக்கின்றார். Pourquoi? Parce que ஏனென்றால் son champion Saül ஏனென்றால் அவர் வந்து நியமித்த அந்த சவுல் s'est révélé être en fait un imposteur. அந்த சவுல் என்பவர் வந்து ஒழுங்கான மனிதன் அல்ல, அவர் வந்து கெட்ட மனிதனாக காணப்பட்டார். Alors qu'il donnait toutes les impressions d'être une personne qui serait source de lumière pour le peuple,
மற்றவங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் நினைத்தார். Il a été une source de ténèbres pour le peuple. ஆனா மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இல்லாமல் சவுல் வந்து மற்றவங்களுக்கு வந்து இருட்டை கொடுக்கும் நபராக இருந்தார். Et donc il pleure. அப்போ வந்து இந்த சாமுவேல் வந்து அழுகின்றார், கவலைப்படுகின்றார். Le Seigneur va donc le voir அப்போ தேவன் சாமுவேல் அழுவதை பார்க்கின்றார். pour lui dire, mais pourquoi tu pleures? அப்போ வந்து சாமுவேல் வந்து சவுலிடம் தேவன் வந்து சாமுவேலிடம் கேட்கிறார், எதற்காக நீ அழுகிற? Ce qu'il va dire, 1 Samuel 16, verset 1. 1 சாமுவேல் 16 வசனம் 1. 1 Samuel 16, 1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். Le Seigneur a déjà trouvé un remplaçant. அப்போ வந்து சவுலை மாற்றுவதற்காக தேவன் வந்து இன்னொரு மனிதனை தெரிந்து கொண்டார். Il a vu un roi parmi les fils d'Isaïe. அப்போ இந்த ஈசாய் மகன்களில் வந்து மகனை தேவன் தெரிந்து கொண்டார். Donc, d'après les critères de l'époque, அப்போ அந்த காலத்துல அவங்க வச்சுக்கிட்டு வந்த அந்த சட்டங்களின் படி, en tout cas d'après les critères humains, இந்த ஜனங்கள் வந்து ஒரு ராஜானா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. le roi doit être grand, அந்த ஜனங்கள் நினைத்தபடி ஒரு ராஜா என்பவர் வந்து உயரமாக இருக்க வேண்டும், charismatique, அவர் வந்து நல்லா அழகாக இருக்க வேண்டும், beau, சௌந்தரமாக இருக்க வேண்டும், un homme d'élite. அதே போல வந்து நல்ல உயர்ந்தவராக இருக்க வேண்டும். Et apparemment, il y aurait ce personnage parmi les fils d'Isaïe. அதே போல வந்து இந்த மாதிரி ஈசாயின் மகன்களில் ஒரு மகனாக அவர் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. Allons donc chez Isaïe voir ce nouveau roi. அப்போ இந்த புதிய ராஜாவை காண இந்த ஈசாய் வீட்டுக்கு நம்ம போவோம். Ok, vous êtes tous avec moi, ça va? நீங்கள் எல்லாம் என்னோட இருக்கின்றீர்களா? C'est une histoire que vous connaissez? உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கதை தானே இது? Vous êtes sûr que vous la connaissez? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்த கதை? நல்லா தெரியுமா? Ok, voyons ça ensemble. சேர்ந்து பார்ப்போம். Samuel arrive donc chez Isaïe. இப்போ சாமுவேல் வந்து ஈசாய் வீட்டுக்கு வருகின்றார். Samuel est un homme d'État. அப்போ சாமுவேல் என்பவர் வந்து homme d'État, un gouverneur. Ouais, un chef. இப்போ வந்து சாமுவேல் வந்து ஒரு தலைவனாக இருந்தார். Donc lorsque Samuel vient quelque part, அப்போ சாமுவேல் வந்து ஒரு இடத்துக்கு வரும்போது c'est quelque chose, un moment important. அது ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இருக்கின்றது. Lorsque Macron arrive quelque part, இப்போ மக்ரோன் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது on prépare l'endroit où il arrive. மக்ரோன் வர இடத்துக்கு வந்து பல தயாரிப்புகளை செய்வார்கள். Lorsque Samuel arrive à Bethléem, சாமுவேல் வந்து பெத்லகேமுக்கு வரும் சமயத்திலே tout le monde est en panique. எல்லாருமே பயப்படுறாங்க. Parce qu'on se dit, pourquoi viens-tu à Bethléem? நீ எதுக்காக பெத்லகேமுக்கு வருகின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கிறாங்க. Et lui il dit, non, vous inquiétez pas, tout va bien se passer, c'est une bonne nouvelle, on va offrir ensemble un holocauste au Seigneur. அப்போ வந்து எல்லாம் பயப்படாதீங்க, எல்லாம் நல்ல விஷயமே நடக்கும், நம்ம எல்லாம் ஒன்றாக இணைந்து தேவனுக்காக தகன பலியை நம்ம செலுத்த போகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். Et là tout le monde est content, tout le monde est soulagé, ouf. Est-ce que tu veux qu'on prépare la salle des fêtes? அப்போ வந்து எல்லாம் பயப்படுறதை நிறுத்திட்டு ஓகே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் வந்து அந்த தேவையான விஷயங்களை நம்ம ஏற்படுத்த வேண்டுமா, தயார் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலிடம் கேட்கிறார்கள். Et là Samuel dit non, 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 je vais aller chez Isaïe. அப்போ சாமுவேல் சொல்றாரு, இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம், நான் வந்து இப்போ ஈசாய் வீட்டுக்கு நான் வந்து போகின்றேன். Là par contre c'est la panique chez Isaïe. அப்போ ஈசாய் வீட்டுல வந்து இப்போ எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. Un chef d'État vient dans la maison. இப்போ இவ்வளவு பேர் தலைவர் வந்து அந்த ஈசாய் வீட்டுக்கு போகின்றார். Verset 5, je lis. Je viens, donc c'est Samuel qui parle, je viens pour offrir un sacrifice à l'Éternel. அதற்கு அவன் சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். Sanctifiez-vous et venez avec moi au sacrifice. Il fit aussi sanctifier Isaïe et ses fils et les invita au sacrifice. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான்.
Et là, n'oublions pas la mission de Samuel. C'est pas de faire un sacrifice d'abord, இங்க வந்து சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாம் வந்து நினைக்க வேண்டும். சாமுவேல் வந்து இங்க பலி செலுத்த வரவில்லை. sa mission, c'est de oindre le nouveau roi pour Israël. இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலின் புதிய ராஜாவுக்கு அபிஷேகம் கொடுக்க வேண்டியது அவர் சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்ட பணியாக இருந்தது. Samuel arrive donc chez Isaïe. இப்போ சாமுவேல் வந்து இந்த ஈசாய் வீட்டுக்கு வருகின்றார். Il y a donc le papa, Isaïe, qui est ici. அப்ப வந்து இங்க ஈசாய் வீட்டுக்கு போனா அங்க ஈசாய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. Et il y a tous ses fils à côté de lui. அப்ப ஈசாய்க்கு பக்கத்துல வந்து எல்லா மகன்களும் நிற்கின்றார்கள். Pourquoi on parle des fils ici? ஏன் வந்து இங்க மகன்களை பற்றி பேசப்படுகின்றார்கள்? Parce que les fils, ce sont les porteurs du patrimoine familial. ஏனென்றால் வந்து அந்த குடும்பத்தை தாங்குபவர்கள் வந்து அடுத்து வம்சத்தை தாங்குபவர்கள் வந்து இந்த மகன்கள் தான். C'est la puissance du clan. அந்த குடும்பத்தின் வல்லமையை வெளிக்காட்டும் நபர்கள் வந்து அந்த மகன்கள். Et le Seigneur a choisi parmi ses fils donc le futur roi d'Israël. இந்த மகன்களிலே வந்து தேவன் அடுத்த இஸ்ரவேல் ராஜாவை தெரிந்து கொண்டார். Et donc, par défaut, celui qui est censé être le roi, c'est l'aîné. அப்ப வந்து நம்ம பார்க்கும்போது முதல் பிள்ளை தான் வந்து அடுத்த ராஜாவாக நியமிக்கப்பட வேண்டும். L'aîné, le chef d'équipe. அதாவது வந்து அந்த குடும்பத்தின் அடுத்த தலைவன். Ici, il s'agit d'Eliab. இப்போ இங்க நம்ம பார்க்கும்போது ஏலியாம். Verset 6. 6வது வசனம். Vas-y. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். Lorsqu'ils arrivèrent, il se dit en voyant Eliab, certainement le Messie de l'Éternel est ici devant moi. Mais l'Éternel dit à Samuel, ne prends pas garde à son apparence et à sa haute taille, verset 7, car je l'ai rejeté. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். Ici, le Seigneur va dire la même chose que pour Saül. அப்ப வந்து சவுலுக்கு சொன்ன அதே விஷயத்தை தேவன் வந்து இங்க சொல்வதை பார்க்க முடியுது. Eliab devait être le futur roi d'Israël. நாம வந்து பார்க்கும்போது எலியாப் தான் வந்து அடுத்த இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். Mais Dieu l'a rejeté. ஆனால் தேவன் வந்து அவனை புறக்கணித்தார். Il dit, je l'ai rejeté car je ne considère pas ce que l'homme considère. L'homme regarde à ce qui frappe les yeux, mais l'Éternel regarde au cœur. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார் என்றார். Ce qui intéresse le Seigneur, c'est ce qui ne se voit pas. அப்ப வந்து நாம காணாத விஷயங்கள் தான் தேவன் பார்க்க ஆசைக்கின்றார். Parce que on l'a vu avec Saül juste avant, il y avait de très belles choses qui se voyaient. ஏனென்றால் வந்து சவுல் நம்ம பார்க்கும்போது சவுல் வந்து வெளி தோற்றத்துல வந்து நல்ல அழகான விஷயங்கள் காணப்பட்டது. Mais le fond était ténébreux. ஆனா சவுலுக்குள்ள வந்து இருட்டு அதிகமாக காணப்பட்டது. Au fond de Saül, il n'y avait pas de lumière. சவுலுக்குள்ள வந்து எந்த வெளிச்சமும் இல்லாமல் இருந்தது. Il n'y avait pas la lumière de Jésus qui brillait dans son cœur. இயேசுவின் வெளிச்சம் சவுலிலே வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. இயேசுவின் வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. Et cela l'a donc disqualifié. இப்படியாக சவுல் வந்து ராஜாவாக இருக்க தகுதியற்றவனாக இருந்தான். Isaïe va donc appeler tous ses fils. அப்போ ஈசாய் வந்து தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையும் வந்து அழைக்கின்றார். Verset 11. 11வது வசனம். Écoutez ce qui se passe. Vas-y, tu peux lire. Verset 11. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். Imaginez que vous êtes le dernier de la fratrie. எல்லா சகோதரர்களிலும் நினைத்து பாருங்கள், நீங்க தான் கடைசி சகோதரன். Vous êtes en cours. நீங்க வந்து படித்து கொண்டிருக்கின்றீர்கள். Et puis vous recevez un message. உங்களுக்கு வந்து ஒரு செய்தி வருகின்றது. Viens rapidement parce qu'il y a le président Macron qui est à la maison. நீ உடனே கிளம்பி வா, வீட்டுக்கு உடனே கிளம்பி வா, வீட்டுல வந்து மக்கள் வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. Et du coup vous vous dépêchez. நீங்க வந்து அவசரமா கிளம்பி வரீங்க. Prenez les transports. நீங்க வந்து ட்ரெயின் பஸ்லாம் எடுத்துட்டு வரீங்க. Ce jour-là c'est bien, il n'y a pas de grève. கண்டிப்பா அன்னைக்கு வந்து ஏதாச்சும் கிரேவ் நடக்கும். Prenez le bus. நீங்க பஸ் எடுக்கிறீங்க. Et vous arrivez chez vous.
நீங்க உங்க வீட்டுக்கு வரீங்க. Et là, vous voyez toutes les berlines noires alignées. அப்ப நீங்க வந்து எல்லாருமே வந்து எல்லா சகோதரங்கள்லாம் நின்னுட்டு இருக்கதை நீங்க பாக்குறீங்க. Et là, vous dites, waouh, qu'est-ce qui se passe? நீங்க அதெல்லாம் பார்த்தோம்னா வந்து les berlines noires. Ouais, les berlines, அப்ப les grosses voitures. அப்ப நீங்க உங்க வீட்டுக்கு வந்தோன்னா வந்து வீட்டு வாசல்ல வந்து நிறைய வண்டிலாம் நிக்கிறதை நீங்க பாக்குறீங்க. பார்த்தோன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. Vous entrez chez vous, உங்க வீட்டுக்குள்ள போறீங்க. et là, vous réalisez வீட்டுக்குள்ள போனோன்னா qu'en fait, les gens, ils avaient déjà commencé à faire la fête. ஜனங்கள்லாம் வந்து அங்க பண்டிகை கொண்டாட ஆரம்பித்தார்கள். Tout le monde est présent. எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. Tout le monde est sur son 30 et ce que vous voulez, 31, je sais pas. எல்லாம் அழகாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்க நிக்கிறாங்க. Ils se sont même purifiés. எல்லாம் வந்து தம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். Ils se sont parfumés. எல்லாம் வந்து அழகாக நல்ல பர்ஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. Et vous, on vous a rien dit. ஆனா உங்ககிட்ட எதுவுமே ஒண்ணுமே சொல்லல. Et après coup, எல்லாம் முடித்த பின்பு parce que le prophète a dit, est-ce que tous tes fils sont là? தீர்க்கதரிசி வந்து எல்லா பிள்ளைகளும் இங்க தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதினால் On se dit, ah oui, c'est vrai, il y a le petit. தீர்க்கதரிசி கேட்டதினால் ஆமா கடைசி இளையவன் வந்து அங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கடைசியாகத்தான் வந்து அவன் இளையவனை பற்றி நினைக்கின்றார்கள். Là, ça a dû être pas super simple à gérer pour David. இப்போ தாவீதுக்கு வந்து ஒரு எளிதான விஷயம் இல்லை இது. C'est pas grave. David arrive. தாவீது வருகின்றார். Et au verset 12, on lit. Tu peux lire. 12வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். Deuxième rejet ici de David. இப்போ வந்து இங்க தாவீது வந்து இரண்டாவது முறையாக புறக்கணிக்கின்றார். Premier rejet, son père qui ne le considère pas comme pouvant être le futur roi d'Israël. முதலாவதாக வந்து தாவீதோட தகப்பன் வந்து அடுத்த இஸ்ரவேல் ராஜாவாக தாவீது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைத்து பார்க்காமல் தம்முடைய மகனை புறக்கணித்தார். Deuxième rejet ici. இங்க இரண்டாவது முறையாக தாவீது வந்து புறக்கணிக்கப்படுகின்றார். Pourquoi l'auteur dit-il que le Seigneur a dû dire à Samuel, lève-toi, c'est lui, oins-le. எதற்காக வந்து இங்க வந்து எழுதப்பட்டிருக்கின்றது, தேவன் தான் சாமுவேலிடம் நீ எழுந்து போய் அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக தேவன் வந்து சாமுவேலிடம் இப்படி சொல்கின்றார்? Ça ne pouvait être que lui, c'était le dernier. இவன் தான் கடைசி, இவனாக மட்டும் தான் இருக்க முடியும். Et là, Samuel se lève pour l'oindre seulement après que Dieu lui ait dit, lève-toi, c'est lui. அப்ப வந்து சாமுவேல் வந்து எழுந்து போயிட்டு அவரை அபிஷேகம் பண்ணுகின்றார். ஆனால் தேவன் சொன்னதினாலே மட்டும் தான் சாமுவேல் எழும்பி போய் அங்க தாவீதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவதை நம்மால வாசிக்க முடியுது. Donc David ici, premièrement, il n'est pas reconnu comme légitime par son père. அப்ப வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நியமிக்கப்பட முதலாவதாக தன்னோட தகப்பன் வந்து புறக்கணிப்பதை நம்ம வாசிக்க முடியுது. Deuxièmement, il n'est pas reconnu comme crédible par Samuel. இரண்டாவதாக சாமுவேலும் புறக்கணிப்பதை நம்மால வாசிக்க முடியுது. Et c'est pas fini. இத்துடன் இது முடியவில்லை. Là on va vite parce que l'heure est avancée, je vais terminer. Mais on va rapidement. கடந்து செல்வோம். Prenez avec moi 1 Samuel 17. 1 சாமுவேல் 17 verset 28. Si tu peux lire s'il te plaît. 28வது வசனம். 1 Samuel 17 verset 28. அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கின்றதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகாரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். Eliab a menti. இங்கே எலியாப் வந்து பொய் சொல்கின்றார். Il n'est pas en mesure de voir ce qu'il y a dans le cœur de son petit frère. தன்னுடைய இளைய சகோதரனின் இதயத்தில் உள்ளதை எலியாபால பார்க்க முடியாமல் இருந்தது. Mais pour la troisième fois, il va participer à ceux qui méprisent ou dénigrent David. ஆனால் மூன்றாவது முறையாக நம்ம பார்க்கும்போது எலியாவும் வந்து தாவீதை புறக்கணிப்பதை நம்மால வாசிக்க முடியுது. David a en lui, d'après ce que Dieu dit,
un cœur aligné avec le cœur de Dieu. தேவன் சொல்வதை நம்ம பார்க்கும்போது தேவனுடன் இணைந்த ஒரு மனதுள்ளவனாக இருதயம் உள்ளவனாக தாவீது இருந்தார். Mais son père ne le voit pas. ஆனால் அதை வந்து தன்னுடைய தகப்பன் பார்க்கவில்லை. Le prophète du Seigneur ne le voit pas. தேவனின் தீர்க்கதரிசியும் அதை பார்க்க முடியாமல் இருந்தது. Et l'aîné de la fratrie, le grand frère, ne le voit pas non plus. அதே போல வந்து அந்த மூத்த சகோதரனும் அதை பார்க்க முடியாமல் இருந்தான். Et c'est pas fini. இத்துடன் முடியவில்லை. Verset 33. 33வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோரை எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். Saül dit à David, tu n'es qu'un gamin. நீ வந்து இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் வந்து தாவீதிடம் சொல்லும் விஷயத்தை பார்க்க முடியுது. Tu ne peux pas. உன்னால முடியாது. Tu ne peux pas marcher contre ce Philistin. உன்னால் ஆகாது. நீ இந்த பெலிஸ்தனோரை எதிர்த்து Tu n'es யுத்தம் qu'un பண்ண gamin. ஆகாது. நீ இளைஞன். Pour la 4e fois, David est dénigré et méprisé par les gens qui l'observent. அப்போ 4வது முறையாக நம்ம வாசிக்கும் போது மற்றவர்களால் வந்து தாவீது வந்து புறக்கணிக்கப்படுகின்றார். Personne n'arrive à voir en David une personne en mesure d'être le roi d'Israël. அடுத்த இஸ்ரவேல் நாட்டின் ராஜாவாக தாவீதால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் காண முடிய மாட்டேங்குது, யாராலையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. Et c'est pas fini. இதுடன் முடியவில்லை. Verset 42. 42வது வசனம். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். L'auteur, c'est très fin et subtil ce qu'il dit ici. இங்க வந்து ரொம்ப துல்லியமாக எழுதப்பட்டிருக்கின்றது. Il dit bien, lorsqu'il Philistin regarda et lorsqu'il aperçut David, il le méprisa. இங்க நம்ம வாசிக்கும் போது பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவனை அசட்டை பண்ணினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. Cela montre à quel point, exactement comme Dieu l'a dit juste avant, அப்போ தேவன் வந்து இங்க முன் சொன்னது போல que l'homme est incapable de voir le cœur. மனிதனால இதயத்தை பார்க்க முடியாது. Dieu, lui, est en mesure de voir ce qu'il y a dans notre cœur. தேவனால் நம்முடைய இதயத்தில் உள்ள விஷயங்களை பார்க்க முடியும். Et là, j'aimerais m'adresser tout spécialement aux jeunes. இந்த வேளையில நான் விசேஷமாக வாலிபர்களிடம் இந்த விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். N'attendez pas que les autres autour de vous soient convaincus de l'appel que Dieu vous a envoyé. தேவன் உங்களுக்கு கொடுக்கும் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள நீங்க மற்றவங்களுக்காக காத்து கொண்டிருக்காதீர்கள். Dieu a placé en chacun de nous un appel. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவன் வந்து ஒரு அழைப்பை கொடுத்திருக்கின்றார். Mais j'ai l'impression que c'est une question personnelle entre Dieu et nous. ஆனால் அது வந்து உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு விஷயமாக இருக்கின்றது. Si moi je ne suis pas convaincu de mon appel, நீ தேவன் வந்து உங்களை அழைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் les autres autour de moi ne seront pas convaincus non plus. உங்களை சுற்றி உள்ள நபர்களும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருப்பார்கள். L'un des premiers appels qui est le nôtre, chers jeunes, வாலிபர்களே, நமக்கு கொடுக்கப்படும் முதல் அழைப்பு. Dieu, Jésus dit de nous que nous sommes la lumière du monde. இயேசு சொல்கின்றார், உலகத்தின் வெளிச்சம் நம்ம தான். Est-ce que nous avons conscience d'être la lumière du monde? நீங்கள் நம்ம தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நினைத்து பார்க்க முடியுதா? Ou bien est-ce que nous nous laissons convaincre par l'apparence que nous avons? இல்லை என்றால் நம்ம வெளி தோற்றத்தை வைத்து நம்ம வந்து வெளி தோற்றத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். Ah ben moi je suis pas aussi grand que Saül. நான் வந்து சவுலை போல நான் அதிக உயரமானவன் இல்லை. Je suis pas aussi beau que Saül. நான் சவுலை போல நான் அதிக சௌந்தரியமானவன் இல்லை. Je suis pas un homme d'élite comme Saül. நான் சவுலை போல நான் உயர்ந்தவன் இல்லை. Quel pourrait bien être mon rôle sur terre? இந்த உலகத்துல வந்து எனக்கு கொடுக்கப்படும் பணி என்ன? Ton rôle sur terre pourrait être le même que celui de David. தாவீதை போல உங்களுக்கு வந்து ஒரு விசேஷித்த பணி தேவன் கொடுத்திருக்கலாம். Être une lumière pour les autres. அது என்ன பணினா வந்து மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பது. Toute l'armée de Saül était dans les ténèbres.
சவுலின் படை முழுவதும் வந்து இருட்டிலே இருந்தது. Personne ne savait quoi faire. யாருக்கும் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் இருந்தது. Ils tournaient en rond. எல்லாருமே வந்து சுற்றி சுற்றி வந்தாங்க. Ils n'avaient pas de solution. யாருக்குமே வந்து எந்த தீர்வும் இல்லாமல் Ils ne இருந்தது. savaient pas comment aborder le problème. அந்த பிரச்சனையை எப்படி சந்திப்பது அப்படின்னு சொல்லிட்டு Ils யாருக்கும் étaient தெரியாமல் இருந்தது. perdus. அவங்க எல்லாம் வந்து தொலைந்து போயிருந்தார்கள். Et le seul à être en mesure de leur donner une direction, அவங்களுக்கு வந்து வழியை காட்டும் நபர் c'était un jeune de 16-17 ans 16-17 வயது இளைஞன் தான் qui அவங்களுக்கு வழி காட்டினான். juste avant s'occupait des moutons அதுக்கு முன்னாடி வந்து அவன் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். et qui a été convaincu de ce qu'était sa mission. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி இன்னதென்று அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து அவன் அறிந்தான். Mon appel pour nous tous en tant qu'Église ce matin, சபையாகிய நமக்கு வந்து நான் கொடுக்கும் அழைப்பு இந்த காலை பொழுதிலே, et mon appel tout spécialement pour chacun des jeunes présents ici, chers jeunes, அதே போல வந்து இங்க இருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்கும் அழைப்பு, c'est que vous soyez conscients de l'appel que le Seigneur vous a lancé. தேவன் உங்களுக்கு கொடுக்கும் அழைப்பை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். Conscient que parmi cet appel à la base, il y a que vous êtes la lumière du monde. அந்த அழைப்பின் அடிப்படையே வந்து நீங்க வந்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கின்றீர்கள். அது நீங்க முக்கியமாக நினைத்து பார்க்க வேண்டும். Et que votre mission est de pouvoir briller très fort dans ce monde de ténèbres. அதே போல இந்த இருட்டு நிறைந்த இந்த உலகத்தில் வந்து நீங்க வந்து அதிக பிரகாசத்துடன் நீங்க வந்து வெளிச்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது உங்க பணி. அதை நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். Alors, chère Église, êtes-vous prêts à briller dans ce monde de ténèbres? இந்த இருட்டு நிறைந்த உலகத்தில் வந்து வெளிச்சமாக இருக்க நீங்க தயாராக இருக்கின்றீர்களா திருச்சபையே? Êtes-vous prêts à dire au Seigneur, Seigneur, je suis prêt à briller pour toi? உங்களுக்காக நான் வந்து ஜொலிக்க நான் தயாராக இருக்கின்றேன் சொல்லி நீங்க தேவனிடம் சொல்ல ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? Peut-être que je ne sais pas encore comment. எப்படி ஜொலிக்க போகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. Quand David a été oint, il ne savait pas qu'il allait tuer Goliath. தாவீது வந்து அபிஷேகம் பண்ணப்படும் சமயத்துல வந்து கோலியாத்தை அவன் சாவடிப்பான் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு தெரியாது. La seule chose, c'est qu'il était convaincu qu'il était appelé à briller pour Dieu. தாவீதுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து நான் தேவனுக்காக ஜொலிக்க வேண்டும். அவ்வளவு அது மட்டும் தான் தாவீதுக்கு தெரியும். Chère Église, donc, c'est mon appel. Êtes-vous prêts à briller pour Jésus, même si vous ne savez pas encore comment? சபைக்கு நான் கொடுக்கும் அழைப்பு இதுதான். தேவனுக்காக ஜொலிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? எப்படி எனக்கு தெரியாது. Si vous êtes prêts à briller pour Jésus, தேவனுக்காக நீங்க ஜொலிக்க தயாராக இருந்தால், vous ne savez pas encore comment, précisément. எப்படி ஜொலிக்க போகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு Mais que தெரியாது. le plus important pour vous, c'est de répondre à l'appel de Jésus. ஆனால் தேவன் கொடுக்கும் அழைப்புக்கு நீங்க பதில் சொல்ல நீங்க Alors, சித்தமாக இருந்தால், Je vous invite maintenant à vous lever, nous allons prier ensemble. நீங்கள் உங்களை எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். Prions ensemble. ஜெபம் செய்வோம். Seigneur, tu vois chacune des personnes, chaque individu qui s'est levé maintenant. தேவனே, இங்க எழுந்திருக்கும் ஒவ்வொரு நபரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கின்றீர்கள். David a été confronté à 5 situations où on l'a méprisé et dénigré. தாவீது வந்து தொடர்ந்து 5 முறைகள் வந்து தாவீதை புறக்கணித்ததை நம்மால வாசிக்க முடிகின்றது. 5 fois, Seigneur, on a tenté de le détourner de sa mission. தன்னுடைய ஊழிய பணியிலிருந்து அவனை வழி மாற்ற வழி விலக்க வந்து 5 முறைகள் 5 தடவைகள் வந்து தாவீதை தூண்டிவிட்டார்கள். Mais il est resté focalisé sur l'appel que tu lui avais lancé. ஆனாலும் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழிய பணியிலே அவன் அதிக கவனம் உள்ளவனாக இருந்தான். Alors premièrement, je te prie pour nous tous présents ce matin, ce midi. இந்த காலை பொழுதிலே வந்து இங்க கூடி வந்திருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜெபிச்சுக்கிறேன். Parmi nous, il y a des personnes qui ont été détournées de l'appel que tu leur avais lancé. இங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை விட்டு விலகி இருக்கலாம். Mais nous nous sommes levés ce midi pour te dire que nous sommes prêts à reprendre cet appel. ஆனால் இந்த காலை பொழுதிலே நாங்க வந்து இந்த அழைப்பை திருப்பியும் ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாக இருக்கின்றோம் சொல்லி சொல்வதற்காகவே எழுந்து நிற்கின்றோம். Il y a également des personnes qui découvrent qu'elles sont appelées par toi à servir. உங்களுக்காக ஊழியம் செய்ய நீங்கள் வந்து அழைப்பு கொடுப்பதை நிறைய பேர் வந்து இந்த காலை பொழுதிலே உணரலாம். Des personnes peut-être qui se disaient, ben moi j'ai pas la bonne taille, j'ai pas la bonne langue, j'ai pas la bonne manière de faire, j'ai pas la bonne connaissance. எனக்கு வந்து நான் உயரமானவன் கிடையாது, எனக்கு வந்து ஒழுங்கான ஞானம் கிடையாது, நான் வந்து என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம், யோசிக்கலாம். Quand je me regarde dans un miroir, même moi je ne crois pas à moi-même.
நான் அந்த கண்ணாடியிலே என் முகத்தை பார்க்கும்போது என்னால் என் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது. Mais maintenant, nous comprenons, Seigneur, que ce n'est pas une question d'apparence. ஆனால் எங்களால் இன்று புரிந்து கொள்ள முடியுது, இது வந்து வெளி தோற்றத்தை பற்றி கிடையாது. Ce n'est pas une question de maîtrise d'art, இது வந்து ஒன்றும் வந்து maîtrise d'art. de compétence. இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி செய்யும் விஷயம் இல்லை. C'est pas une question de charisme. இது வந்து ஒன்றும் வந்து நடந்து கொள்ளும் விஷயத்தை பற்றின விஷயம் இல்லை. C'est une question de cœur. இது வந்து இதயத்தை பற்றின விஷயம். Alors Seigneur, nous voici donc ce matin, ce midi, pour te dire que nous te donnons notre cœur. இந்த காலை பொழுதிலே எங்களுடைய இதயத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்பதை சொல்வதற்காகவே நாங்கள் எழுந்து நிற்கின்றோம். Et nous voulons briller très fort dans ce monde de ténèbres. இந்த இருட்டு நிறைந்த இந்த உலகத்திலே அதிகமாக ஜொலிக்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். Visite chacun d'entre nous, Seigneur. ஒவ்வொரு நபரையும் சந்தியும். Amène-nous à cette conviction, à la même conviction qu'avait David. தாவீதுக்குள்ள அதே நம்பிக்கையின்படி நாங்களும் எங்களுக்கு உதவி செய்யும். Fais en sorte que nous soyons inondés de ta lumière. உம்முடைய வெளிச்சத்தினால் நாங்கள் வந்து முழுமையாக நிரம்ப எங்களுக்கு உதவி செய்யும். Pour que nous aussi nous soyons une lumière pour les autres. நாங்களும் வந்து மற்றவங்களுக்கு நல்ல சிறந்த வெளிச்சமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Fais en sorte que nous soyons convaincus de l'appel que tu nous adresses. நீர் எங்களை அழைக்கின்றீர் அப்படின்னு சொல்லி நாங்கள் முழுமையாக உணர எங்களுக்கு உதவி செய்யும். Et que nous puissions y répondre favorablement, définitivement. நீர் கொடுக்கும் அழைப்புக்கு நாங்கள் வந்து முழு மனதுடன் உறுதியாக நாங்கள் பதில் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். Bénis chacune de nos circonstances futures. எங்கள் வரப்போகும் சூழ்நிலைகளை ஆசீர்வதியும். Et dans ta mission, donne-nous la réussite comme David. தாவீது எப்படி வெற்றி பெற்றானோ அதே போல நாங்களும் வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும். Utilise-nous, Seigneur, எங்களை உபயோகியும். et que toute la gloire te revienne à toi seul. உமக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். Au nom de Jésus. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். Asseyez-vous. நீங்கள் உட்காருங்க.